அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் 2025ல ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஏன் அப்படின்னா புதுசாக இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா புது புது டாபிக் இந்த 2025 ஜென்ரல் இங்கிலீஷில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ்னா என்ன அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சஜஷன் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, பயங்கர டஃப்பான புது டாபிக் எல்லாமே ஜென்ரல் இங்கிலீஷ்ல இந்த இயர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். இந்த ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக எந்த டாப்பிக்கும் இங்கே கொடுக்கல நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டு. ஆனால் புக் பேக்கில் சில எக்ஸசைஸ் இருக்கு. ஓகேவா? பட் ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஓவராலாக என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓவராலாக ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் என்னென்னலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்னலாம் எரர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத ஓவராலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் பேக் உள்ளதையும் படிச்சுட்டோம் அப்படின்னா எக்ஸாம்ஸில் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, வாட் இஸ் ஸ்பெல்லிங்? ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங்னா என்ன அப்படின்னா ஒரு வேர்டுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங், அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸ்பெல்லிங் ரெஃபர்ஸ் டு த கரெக்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் இன் எ வேர்ட். ப்ராப்பர் ஸ்பெல்லிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் கிளியர் கம்யூனிகேஷன் இன் ரைட்டிங். ஓகே, ஸ்பெல்லிங்கிறது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்பெல்லிங் மாறினா கூட அதோட மீனிங் மாறிடும் இல்லையா? அதுதான் இதோட பெரிய இம்பாக்ட். ஸ்பெல்லிங் தப்பா எழுதணும்னா அதோட மீனிங் மாறிடும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல சொன்னதே புரிஞ்சிருச்சு அப்படின்னா தமிழ் லிரிக்ஸ் அந்த வரிகளே வாசிக்காதீங்க. ஓகேவா? டைரக்டா நீங்க அடுத்த போயிடலாம். புரியல்னா மட்டும் வந்தா போதும். ஓகேவா? ஓகே, அடுத்த டைப்ஸ் ஆஃப் ஸ்பெல்லிங் எரர். என்னென்ன மாதிரி எல்லாம் ஸ்பெல்லிங் எரர் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட்டிக் எரர்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா வேர்ட் ஸ்பெல்ட் அஸ் தே சவுண்ட். சவுண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும். ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இந்த ரிசீவ் இன்ஸ்டெட் ஆஃப் ரிசீவ் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ இந்த ரிசீவுக்கும் இந்த ரிசீவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குல்ல. ஆனால் இங்கே சிக்கு அப்புறம் ஐ வந்திருக்கு, இங்கே சிக்கு அப்புறம் இ வந்திருக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ புரியுதா நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்ட்டு? ஒருவேளை கொஸ்டின் கேட்கும் போது என்ன செய்யலாம், ரிசீவ் அப்படிங்கிற வேர்டு வர மாதிரி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி கீழே எந்த ஸ்பெல்லிங் கரெக்டு அப்படின்னு கரெக்ட் நம்மளை கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பெல்லிங் எரர் நம்ம என்ன செய்ய முடியும், படிக்கவே முடியும். ஸோ இங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எது தப்பானது எது ரைட்டானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட்டிக் எரர் அப்படிங்கிறது எழுத்துக்களில் வித்தியாசம், ப்ரொனன்சியேஷன், வேர்ட் ஸ்பெல்ட் அஸ் தே சவுண்ட், அது ஸ்பெல்லிங்கை பொறுத்து மாறும். ஒலிக்கும் விதத்தில் எழுத்துக்கள் தவறாக எழுதப்படுதல். நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்றது ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் தப்பா எழுதிடும். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, ரிசீவ் இந்த ரிசீவ் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இந்த ரிசீவ் எழுதுறதுக்கு போல அந்த ரிசீவ் எழுதிடுவோம். ஸோ இங்கே ஸ்பெல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் ஃபர்ஸ்ட் ஃபோனோட்டிக் எரர். ஸோ நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்றது ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் வேறையா இருக்கும். ஓகேவா? அடுத்த ஒமிஷன் எரர்ஸ், லீவிங் அவுட் லெட்டர்ஸ். ஒமிஷன் எரர்னா நம்மளை அறியாமலே என்ன பண்ணிடுவோம், வேர்டை ஒரு லெட்டரை விட்டுருவோம். ஆனால் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்கு கரெக்டாக எழுதியிருப்போம், ஆனால் என்ன செய்வோம், லெட்டரை தெரியாமல் விட்டுருவோம். அந்த மாதிரி தப்பு பண்ணிடுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம சொல்லும் போது கவர்மெண்ட் சொல்லுவோமா, அதுக்குள்ள என்ன எங்கேயாவது வருதா? கவர்மெண்ட் கவர்மெண்ட் அந்த சட்டம் சொல்றோம், அந்த என்னங்கிற வேர்டோட ப்ரொனன்சியேஷன் சவுண்ட் எங்கேயாவது வருதா? ஆனால் ஒரிஜினல் மீனிங் என்ன, கவர்மெண்ட் என்ன உள்ள வரும் எழுதும்போது. ஓகேவா? ஸோ சில எழுத்துக்களை நம்ம அறியாமலே என்ன செஞ்சிடறோம், விடுவிச்சிடறோம். ஓகேவா? ஓகே, உதாரணம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதான். ஓகே, அடுத்து பாருங்க, அடிஷன் எரர்ஸ். தேவையில்லாத எழுத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்து தப்பு பண்ணிடுவோம். அடிஷன், எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அக்கேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் அக்கேஷன். இந்த ரெண்டாவது இருக்க அக்கேஷன் தான் கரெக்ட், நம்ம தெரியாம என்ன பண்ணிடுவோம், டபுள் எஸ் போட்டுருவோம். தேவையற்ற எழுத்துக்களை சேர்த்துருவோம். ஸோ தேவையில்லாத எழுத்தையும் விட்டுருவோம், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத எழுத்தை சேர்த்தும் தப்பு பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த அக்கேஷன் தான் கரெக்ட். இங்கே ஒரு எஸ் வந்தா போதும், பட் ஆனால் இங்கே 2 எஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்றது. அடுத்த டிரான்ஸ்போசிஷன் எரர்ஸ், ரிவர்சிங் லெட்டர்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரண்ட், எழுத்துக்களை இடங்களை மாற்றப்படுது. ஓகேவா? எப்படின்னா இதை 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 வாசிக்க சொன்னோம், என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃப்ஆர்இஎன்டி ஃப்ரண்ட் தான். எஃப்ஆர் எண்டு அப்படின்னு வாசிப்போம் கிடையாது, ஃப்ரெண்ட் அப்படின்னு வாசிப்போம். இதையும் ஃப்ரெண்டு தான் வாசிப்போம். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு, பட் ஆனால்
எது கரெக்ட்னு நமக்கு நல்லா தெரியும். 2வது இருக்க தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தப்பு பண்றது, எழுத்த மாத்தி போட்டு தப்பு பண்றது, ஐய ஈயையும் ஈய இந்த பக்கம் ஐயையும் மாத்தி போட்டு தப்பு பண்றது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தப்பு பண்றது, இல்ல வேர்டிங்ல ப்ரொனன்சியேஷன் ஒன்னா இருந்து அந்த மாதிரி லெட்டர்ஸ்ல தப்பு பண்றது. ஓகேவா? ஓகே, அதுல தெளிவா இருக்கு. அடுத்து ஹோமோஃபோன்ஸ் கன்ஃபியூஷன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. என்னன்னா, இது நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டியா தெரியும். ஏன் அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் நம்ம உள்ள சிலபஸ்ல இருக்கு. ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்போம். அதை அதை தெளிவா படிச்சிட்டிங்கன்னா இந்த ஏரியால நம்ம தப்பு பண்ண தேவையில்லை. ஓகேவா? வேர்ட்ஸ் தட் சவுண்ட் த சேம் பட் ஹாவ் த டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகே, மேக்ஸிமம் இதுல இருந்து கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த தேர்னா என்ன, இந்த தேர்னா என்ன, இந்த தேர்னா என்ன, எல்லாரும் தனித்தனி மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே ப்ரொனன்சியேஷனா இந்த தேருங்கிறது அவர்களின் அப்படின்னு அர்த்தம், இந்த தேருங்கிறது இடத்தை குறிக்கிறது, இந்த தேருங்கிறது அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த பாருங்க காமன் ஸ்பெல்லிங் ரூல்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த காமனா ஸ்பெல்லிங் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, இப்ப இந்த எரர்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த எரர் இல்லாம வேற எதெல்லாம் க்ளூ வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நிறைய ரூல் இருக்கு. ஐ பிஃபோர் இ எக்ஸப்ட் ஆஃப்டர் சி. இந்த ஐயும் ஈயும் வர இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம், அதே இடத்துல ஈயும் சியும் வர இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம். இந்த ரெண்டு இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பாருங்க. எக்ஸாம்பிள், பிலீஃப், தீஃப், ரிலீஃப். ஈக்கு முன்னாடி ஐ வந்திருக்கா, ஈக்கு முன்னாடி இங்கே ஐ வந்திருக்கா, ஈக்கு முன்னாடி இங்கே ஐ வந்திருக்கா. ஸோ எல்லாமே ஐக்கு முன்னாடி ஈக்கு முன்னாடி ஐ வரும். இது ஒரு ப்ராக்டிக்கலா நமக்கு ஈக்கு அப்புறம் ஐ வருமா, ஐக்கு அப்புறம் ஈ வருமா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா ஈக்கு முன்னாடியே ஐ வந்துடும். அதான் ரூல்ஸ் படி கரெக்டான மீனிங் கொடுக்கும். சி வரும்போது ஈ முன்னதாக வரும் விதிமுறை. இன்னொரு விதிமுறை இருக்கு. என்ன அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, எக்ஸப்ஷன். சி வரும்போது, சி வந்தா மட்டும் என்ன செய்யும், ஈ முன்னாடி வந்துடும். சி வந்தா மட்டும் ஈ முன்னாடி வந்துடும், சி வந்தா மட்டும் ஈ முன்னாடி வந்துடும். ஓகேவா? எப்பயுமே ரூல்ஸ் படி என்ன செய்யும், ஐ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆனா சி வந்துருச்சு அப்படின்னா, அந்த 2 லெட்டருக்கு முன்னாடி சி வந்துருச்சுன்னா இ ஃபர்ஸ்ட் வந்துடும். ஸோ இது நமக்கு ஒரு தெளிவான ட்ரிக் மனப்பாடம் பண்றது. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, சைலண்ட் இ அட் த எண்ட். சைலண்ட் இ அட் த எண்ட். சைலண்ட் இ மேக்ஸ் த ப்ரீவியஸ் வவல் லாங். அதாவது என்னன்னா, இ இருக்கும் ஆனா நம்ம என்ன செய்வோம், இ ப்ரொனன்சியேஷன் பண்றப்ப இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த சைலண்ட் லெட்டர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வேர்டை வாசிக்கும் போது இந்த லெட்டர் நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இப்ப இதுதான் கரெக்ட், இந்த ஹேட் அப்படிங்கிறதா கரெக்ட். ஆனா சொல்லும்போது நம்ம ஹேட் தான் சொல்லுவோம். ஹேட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா சேர்த்து, கிடையாது. ஹேட்டுங்கிறது இந்த மீனிங் தான், பட் நமக்கு தெரியும் இ வரணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இங்கேயே அப்படிதான். கைட், இதையும் கைட்டே அப்படின்னு வாசிக்க மாட்டோம், கைட் அவ்வளவுதான். அது இதையுமே கைட்னு வாசிக்கலாம், ஆனா இ இங்க இருக்குங்கிறது நமக்கு நினைவுக்கு இருக்கும். ஸோ இ சைலண்ட் ஆகி நம்ம தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. ஓகேவா? அடுத்து டபுள் கன்சோனன்ஸ். இஃப் a short vowel comes before the last consonant, double the consonant before adding ed, ing, er, est. எல்லாமே தனித்தனி, ed, ing, er, est. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வவல்ஸ் நமக்கு தெரியும், ஏ, இ, ஐ, ஓ, யூ. இதுல தெளிவா இருங்க. கன்சோனன்ட்னா ஏ, இ, ஐ, ஓ, யூ. இதை தவிர இது எல்லாமே கன்சோனன்ட் தான். ஓகேவா? இப்ப இந்த கன்சோனன்ட்டை இரட்டிப்பா மாத்தணும் ஸ்பெல்லிங்ல மாத்தும் போது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், இங்க ஒரு எண் தானே இருக்கு, ஆனா இங்க 2 எண் வந்துருச்சா, இங்க ஒரு ஜி தானே இருக்கு, இங்க 2 ஜி இருக்கு. இந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது இடியா இருக்கலாம், ஐஎன்ஜியா இருக்கலாம், இஆரா இருக்கலாம், இஎஸ்டியா இருக்கலாம், எப்படி வேணாலும் மாறலாம். ஓகேவா? ஸோ ஆனா கன்சோனன்ட்ல சிங்கிள் லெட்டர் டபுளா மாற வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற வேர்டு தான், நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ல நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ரன்னிங்னு வருது அப்படின்னா RUNINGன்னு வரவே வராது, RUNNING அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது கன்சோனன்ட் ஏரியாவில். ஓகேவா? ஓகே. அதே தான் இங்கே தமிழாக்கம் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷில் புரிஞ்சிருச்சுன்னா தமிழே வாசிக்காதீங்க. ஓகேவா? டைரக்டா அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்த ப்ளூரல்ஸ் ஆஃப் நவுன். இதுவும் நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். ஏன் அப்படின்னா உள்ள டாபிக் உள்ள சிங்குலர் ப்ளூரல்னே ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதை தெளிவாக படிச்சோம்னா இது நம்ம தனியாக படிக்க தேவையில்லை. இருந்தாலும் ஒரு தடவை என்னங்கிற சொல்லிடுறேன். ஆட் எஸ் ஃபார் த மோஸ்ட் வேர்ட்ஸ் கேட் கேஸ்ட். மோஸ்ட் வேர்ட் சிங்குலர் ப்ளூரல் நமக்கு தெரிஞ்ச ஒரே வித்தியாசம் என்ன, எஸ் சேர்ந்தா வந்து ப்ளூரலுங்க, எஸ் சேரலன்னா சிங்குலருங்க. இது மட்டும் தான் நமக்கு தெரியும் இல்லையா? பட் விதிவிலக்கு நிறைய இருக்கு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது நம்ம நார்மலா இது பண்றது. ஓகேவா? ஆட் இஎஸ் ஃபார் வேர்ட்ஸ் எண்டிங் இன் எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ், இசட்.
ஒரு வேர்டு வந்து எஸ்ல முடிஞ்சாலோ எஸ்ஹெச்ல முடிஞ்சாலோ சிஹெச்ல முடிஞ்சாலோ எக்ஸ்ல முடிஞ்சாலோ இசட்ல முடிஞ்சாலோ அந்த வேர்டோட கடைசி லெட்டர் என்ன செய்யணும், இதை ரிமூவ் பண்ணிட்டு இஎஸ் சேர்க்கணும். பஸ் முடிஞ்சா பஸ்ஸஸ், பாக்ஸ் எக்ஸ்ல முடிஞ்சிருக்கா பாக்ஸஸ். அப்ப கடைசி எழுத்தோட இஎஸ் சேர்க்கணும், ரிமூவ் பண்ண தேவையில்ல, எஸ்ஸோட சேர்த்து அப்படியே இஎஸ் சேர்க்கணும். ஓகேவா? அடுத்த பாருங்க, எஸ் எஸ்ஹெச் சி, அதே தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஒன்றும் தேவையில்ல, மீண்டும் உதாரணம் சொல்லியாச்சு. இப்ப அடுத்த பாருங்க, சேஞ்ச் ஒய் டு ஐ பிளஸ் இஎஸ் இஃப் ஏ கன்சோனன்ட் இஸ் பிஃபோர் ஒய். இந்த கடைசி எழுத்து ஒய்யா இருக்கும் பட்சத்துல இந்த ஒய்ய ஐயா மாத்திட்டு ஐயா மாத்திட்டு அதுக்கப்புறம் அதோட சேர்த்து இஎஸ் சேர்க்கணும். இதெல்லாம் ப்ளூரல் ஃபார்முக்கு மாறுறது. ஓகேவா? பேபிஸ் அப்படின்னு மாறும். ஓகேவா? ஓகே, அதே இது தமிழ்ல கொடுத்துருக்கேன். அடுத்த வேர்ட்ஸ் எண்டிங் இன் எஃப் ஆர் எஃப்இ சேஞ்ச் டு விஇஎஸ். எஃப் ஒரு வேர்டோட கடைசி லெட்டர் எஃப்ல இருந்தாலோ எஃப்இல முடிஞ்சாலோ அதை விஇஎஸ்ன்னு மாத்துங்க. எஃப் ரிமூவ் பண்ணிட்டு விஎஸ் மாத்தணும். இங்க எஃப் எடுத்தாச்சு, விஎஸ் மாத்திருக்காங்க. ஓகேவா? எஃப் அல்லது எஃப்இயுடன் முடியும் சொற்கள் விஎஸ் மாற்றப்பட வேண்டும். உதாரணம் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஓகே, இது ஒய் டு ஐ ரூல் அப்படிங்கிற ஒரு ரூல். இது ஒய் டு ஐ ரூல். இஃப் a word ends in a y preceded by a consonant, change y to i before adding ed or er or est. அதாவது என்னன்னா, இப்போ வேர்டு வந்து ஒய்ல முடியுது. ஓகே, if a word ends in a y preceded by a consonant, change y to i before adding ed er est. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப்பி அப்படிங்கிற வேர்டு நமக்கு இருக்கு. இந்த ரூல் படி ஐ வந்துருச்சு. இப்ப ஹாப்பியர் அப்படின்னு மாத்துறோம். அப்ப என்ன பண்றோம், ஒய்யை தூக்கிட்டு ஐ போடுறோமா, ஐக்கு அப்புறம் இடியோ இஆரோ இல்லை இஎஸ்டியோ வரும். அது இருக்கிற வேர்டை பொறுத்து பொருந்தது. இங்க ஹாப்பியருங்கிற வேர்டு தான் கரெக்ட், ஐ பிளஸ் இஆர். இங்க கேரின்னு இருக்கு, இங்கேயும் ஒய் தான் இருக்கு. அப்போ ஒய்யை எடுத்துட்டு ஐ சேர்த்துட்டு இடி இங்க சேர்த்துருக்கோம். ஓகேவா? இங்க கேரி வந்து கேரீடு அப்படின்னு மாறும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த வேர்ட்ஸ் எண்டிங் இன் ஏபிள் ஏபிள். இதை ஏபிள்னு வாசிக்கலாம், இது ஐபிள்னு வேணா வாசிக்கலாம். ஆனா ப்ரொனன்சியேஷன் ரெண்டுமே ஒன்று தான், ஏபிள் ஏபிள் தான். ஓகேவா? இது எந்த இடத்துல பொருந்தும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இஃப் த ரூட் வேர்ட் கேன் ஸ்டாண்ட் அலோன் யூஸ் ஏபிள். அந்த ஏபிள் சேர்க்காம ஒரு வேர்டு இருக்குல்ல, அது தனியாவே நின்று மீனிங்கை கொடுக்கும் அப்படின்னா அது இந்த இடத்துல ஏபிள் சேர்க்கணும். ஓகேவா? இப்ப கம்ஃபோர்ட் அப்படிங்கிறது ஒரு மீனிங் தரும். கம்ஃபோர்ட்டுங்கிறது கம்ஃபர்ட் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. இப்ப ஏபிள் சேர்க்கவே இல்லை, இருந்தா கூட இது என்ன செய்யும், இட் கேன் ஸ்டாண்ட் அலோன் மீனிங்கை கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல கம்ஃபர்டபுள் அப்படின்னு சேர்க்கலாம். ஓகேவா? அடிப்படை சொல்லை தனியாக பயன்படுத்த முடியுமான சேர்த்தல், அதான் சொல்றாங்க. இஃப் த ரூட் வேர்ட் cannot stand alone யூஸ் able. இன்கிரெடிபிள், விசிபிள். இப்ப இன்கிரெடிபிள்னா இன்கிரிடி அப்படின்னு வேர்டு கிடையாது. ஓகே, விஸ் அப்படின்னு ஏதாவது மீனிங் தரதா கிடையாது. அப்ப அந்த மாதிரி இடத்துல ஐபிஎல்இ வரும். ஓகேவா? ஓகே, இன்கிரெடிபிள், விசிபிள். அடுத்த சேஞ்சிங் ஐஎன்ஜி ஃபார்ம். சேஞ்சிங் ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ். ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இஃப் எ verb ends in e, drop the e before adding ing, ரைட் ரைட்டிங். அதாவது என்னன்னா, ஒரு வேர்டு வந்து ஈல முடியுது அப்படின்னா அந்த ஈங்கிற வேர்டை எடுத்துட்டு ஐஎன்ஜி சேர்க்கலாம் அப்படிங்கிற ரூல் இது. ஒரு வினைச்சொல் ஈயுடன் முடிந்தால் ஐஎன்ஜி சேர்க்கும் முன் ஈ நீக்குதல், ஈயை எடுத்துட்டு ஐஎன்ஜி சேர்க்கணும். பட் இது ரூல் படி நமக்கு தெரியாது. பட் ஆனா நமக்கு தெரியும் பிரசன்ட், இது ஒரு வேர்டு வெர்புங்கிறது ரைட்டு, அதை பிரசன்ட் கன்டினியூஸ் பார்த்தா ரைட்டிங் அப்படிங்கிறது தெரியும், நம்மளுடைய பழக்கத்தினால அது தெரியும். ஆனா இங்க ரூல்ஸே என்ன இருக்கு, ஐங்கிற வேர்டு இப்படிதான் மாறணும், ஐ எடுத்துட்டு ஐஎன்ஜி வரணும் அப்படிங்கிற ரூல் இருக்கு. இப்ப படிக்கும் போது நமக்கு தெரியுது, அவ்வளவுதான். மற்றபடி இது ரைட்டு ரைட்டிங் தான் மாறும் நமக்கு தெரியும். ஓகேவா? பட் ஆனா நமக்கு எப்படி தெரியும்னா மனப்பாடமா தெரியும். இப்படி இப்படி படிச்சு படிச்சு பழகனால ரைட்டுங்கிறது ரைட்டிங்ல தான் வரும் அப்படின்னு தெரியும். ஆனா இது ரூல் படி எங்க சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த இஃப் a verb ends in IE, change into Y before adding ING. இப்ப ஐஇல முடிஞ்சா என்ன செய்யணும், அந்த ஐஇ அப்படிங்கிற வேர்டை தூக்கிட்டு அதை என்ன செய்யணும், ஒய்யை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்புறம் ஐஎன்ஜி சேர்க்கிறோம். இப்ப புரியுதா? இப்ப மேல இருக்கிறதுக்கு டிஃபரன்ஸ். இப்ப இந்த லை அப்படிங்கிறது லையிங்னு மாறும். ஆனா அப்படியே வேர்டு எப்படி மாறுது பாருங்க, எல்லு மட்டும்தான் இருக்கும். ஐயை தூக்கிட்டு சேஞ்ச் இன்டு ஒய், ஒய்க்கு மாத்திட்டு அப்புறம் என்ன செய்யணும், ஐஎன்ஜி ஆட் பண்ணும். ஓகேவா? ஓகே, அடுத்த காமன்லி மிஸ்பெல்டு வேர்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு ரிமெம்பர். இது சும்மா ரிமெம்பர் பண்றதுக்காக மட்டும்தான், வேற எதுக்காகவுமே கிடையாது. இப்ப பார்த்ததான் ஃபர்ஸ்ட் வேர்ட்லாம் இன்கரெக்ட், அடுத்த வேர்ட்லாம் கரெக்ட், அடுத்த ரூல்ஸ் ட்ரிக் டு ரிமெம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரிசீவ் தப்பு, இந்த ரிசீவ் தான் கரெக்ட்.
பிகாஸ் நம்ம ஐ பிஃபோர் இ ரூலில் பார்த்துருக்கோம். இப்போ டெஃபினெட்லி அப்படிங்கிற ரைட் ஒரு வேர்டு, டெஃபினெட்லி அப்படிங்கிற ரைட். திங்க் ஆஃப் ஃபைனைட் இன்சைட், ஃபைனைட் இந்த நைட் தான் கரெக்ட், டெஃபினெட்லி அப்படிங்கிறது கிடையாது. செப்பரேட், செப்பரேட், a rat is in the separate. இதெல்லாம் சின்ன சின்ன க்ளூ வேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, ரேட் உள்ள இருக்கு, நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி. ஓகேவா? ஓகே. அடுத்த டுமாரோ, டுமாரோ டக்குன்னு பார்த்தா நமக்கே வந்து இந்த டுமாரோ ஒரு செகண்ட் வந்து டைம் எடுக்குது. என்ன இதுல தப்பு நான் பார்க்க ஒரு 2 எம் இருக்கா அப்படின்னு. இதுதான் நமக்கு அங்க ட்விஸ்ட் அடிக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ 1 எம் தான் கரெக்ட். டுமாரோ ஹேஸ் 1 எம் 2 RS. சின்ன சின்ன ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க சில வேர்ட்ஸ்க்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த விச்சும் ப்ரொனன்ஸ் விச் தான், பட் இந்த விச்சுக்கு தான் மீனிங் உண்டு. விச் இஸ் விச். அலாட் அப்படின்னு ஒன்று கிடையாது, அலாட் அப்படின்னு மீனிங் இருக்கு. ஆல்வேஸ் 2 வேர்ட்ஸ், ஆல்வேஸ் 2 வேர்ட்ஸ். நெசசரி, நெசசரி, 1 காலர் 2 லீவ்ஸ். ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க தெரியுதா? 1C 1 காலர் 2 லீவ்ஸ்னா 1 காலர்னா என்ன, ஒரு சி தான் இருக்கணும் 2 எஸ் இருக்கணும் அப்படின்னு மீனிங் கொடுக்குறாங்க. அக்கேஷன் ஏற்கனவே மேலே பார்த்த மாதிரி டபுள் சி சிங்கிள் எஸ், 2 சி இருக்கணும் ஆனால் ஒரு எஸ் தான் இருக்கணும். கம்மிங் டபுள் எம் வரக்கூடாது, ஒரு எம் தான், இந்த எம் தான் கரெக்ட். டிராப் த இ பிஃபோர் ஐஎன்ஜி. ஓகேவா? கம்மிங் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அகாமடேட், ஆனால் இங்கே 2 சி தான் கரெக்ட், 2 சி ரொம்ப, டபுள் சி டபுள் எம் தான் வரணும் ரூல் படி. ஓகேவா? ஓகே. அடுத்த டிப்ஸ் டு இம்ப்ரூவ் ஸ்பெல்லிங். இதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளை வந்து கோத்ரூ பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா என்னென்னலாம் பண்ணால் இதில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராக்டிஸ் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். எழுதி எழுதி பழகும் போது ஓகே இந்த வார்த்தை இதான் நம்ம எழுதிருப்போம் அப்படிங்கிற நம்மளால ரீகால் பண்ணிக்க முடியும். ரைட் ட்ரிக்லி வேர்ட்ஸ் ரிப்பீட்டட்லி, கஷ்டமான வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி பழகுங்க. பிரேக் வேர்ட்ஸ் இன்டு பார்ட்ஸ், ஒரு வேர்டை பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும், ஓரளவு கரெக்டான ஸ்பெல்லிங்கை கொடுக்க முடியும். சப் அ ரேட், வென் நஸ் டே, அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைக்கும். யூஸ் மினோமினிக்ஸ்ங்கிறது என்னன்னா, எக்ஸாம்பிள் இப்போ பிகாஸ் அப்படின்னா பிக் எலிஃபென்ட்ஸ் கேன் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்மால் எலிஃபென்ட்ஸ். இதோட முதல் லெட்டரை மட்டும் எடுத்து ஞாபகம் வச்சுக்கிறது பிகாஸ் அப்படிங்கிறது. இது வந்து சும்மா நம்ம ஷார்ட்கட் மாதிரி தான், இதில் ஒன்றும் ஷார்ட்கட் போட்டு படித்தோம்னா மறக்காது அப்படிங்கிறது கொடுக்குற டிப்ஸ். ஓகேவா? பட் ஆனால் எப்படி ஷார்ட்கட் போடணும் அப்படின்னா ஒரு லாஜிக்காக போடணும். பிகாஸ்னு ஒரு வேர்டு இருக்கு, பிக் எலிஃபென்ட்ஸ் கேன் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்மால் எலிஃபென்ட்ஸ், அந்த மாதிரி ரிலேட்டட். அப்போதான் நம்ம மூளை என்ன செய்யும், டக்குன்னு ஞாபகப்படுத்தி எடுக்கும். சம்மந்தம் இல்லாமல் ஷார்ட்கட் வைக்கக்கூடாது, முடிஞ்ச அளவு லாஜிக்காக ஷார்ட்கட் வைக்கணும். ரீடிங் ஹெல்ப் ரீஇன்ஃபோர்ஸ் கரெக்ட் ஸ்பெல்லிங், அதிக நேரம் வாசிப்பது, அதிகமாக வாசிப்பது சரியான எழுத்துப்பிழையை உறுதிப்படுத்தும். ஓகேவா? ஓகே. யூஸ் ஃபிளாட் கார்ட்ஸ், ரைட் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்களே கடினமான சொற்களை எழுதி என்ன பண்ணணும், அதை ரீசெக் பண்றது பெட்டர். சே த வேர்ட்ஸ் அலவுட், கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் கூட கரெக்டான ஸ்பெல்லிங்கை நம்ம எழுத வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஹியரிங் த வேர்ட்ஸ் ஹெல்ப்ஸ் மெமரி, சொற்களை உச்சரிப்பது நினைவில் கொள்ள உதவும். ஓகேவா? கடைசியா என்னன்னா யூஸ் ஸ்பெல் செக் அண்ட் டிக்ஷனரி, யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரூஃப் ரீடிங். நம்ம அதுக்கு ஒரு ஆதாரத்தை வச்சுட்டு வாசித்தோம், திருத்தத்துக்குரிய பயனுள்ளதாக இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு டிக்ஷனரியை வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா இன்னும் என்ன செய்யும், தெளிவான ஆதாரம் நம்ம கையில் இருக்கும். ஓகே இந்த இடத்துக்கு டபுள் எல் தான் வருது, சிங்கிள் எல் வரல. ஓகேவா? இது வந்து டிக்ஷனரி லெவலுக்கு போக தேவையில்ல, நம்ம தான் நெட்டில் பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிருமே. பட் ஆனால் ஒரு சின்ன சஜஷன் அவ்வளோதான். புக்கு கையில் வச்சுட்டு ஒரு வேர்டில் இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு அப்படின்னா அப்போ ஒரு மைண்ட் செட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி படிக்கிறது. ஓகேவா? ஸோ இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், எண்டு வந்துருச்சு. ஓகே. ஸோ ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத ஓவராலாக நம்ம பார்த்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸுங்கிற டாப்பிக்கை வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே சத்தியமாக கொண்டாடவே முடியாது. ஏன்னா இப்போ நான் காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேசிக்ஸு. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நிறைய எரர் இருக்கு, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, எரர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்கு. கிராமர்ல மிஸ்டேக் பண்ணலாம், டபுள் வருமா சிங்கிள் வருமா, சைலண்ட்ல மிஸ்டேக். நான் ஆனால் அந்த ஓவரால் அதையும் கவர் பண்ணிட்டேன். எங்கெங்கெல்லாம் ஸ்பெல்லிங்ல தப்பு செய்யறதுக்கான விதிவிலக்குகள் இருக்கு, என்னென்ன ரூல்லாம் இருக்கு, என்னென்ன அப்ளிகபிள் ஆஃப் டைப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக கொண்டாட்டேன். ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கிலீஷில் வந்து பயங்கர ட்விஸ்டாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நேற்று கூட சிலபஸ் செக் பண்ணேன். என்னன்னா கடைசியாக ஒரு அந்த ப்ரோஸுக்கும் போயமுக்கும் ஒரு 15 மார்க் தான் ஒதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல, 15 மார்க் தான் நினைக்கிறேன்.
வெறும் 15 மார்க்குக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 போயம், ஒரு 15 லெசன் படிக்க வேண்டியதா இருக்கு. அதையும் சும்மாலாம் வாசிவிட முடியாது. ஒரு போயம்னு எடுத்துக்கிட்டா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. அவ்வளோ விஷயத்த படிச்சாதான் 15 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ற ஏரியா. என்னது இந்த ப்ரோஸ் போயம்லாம். அதையாவது அந்த 15 மார்க் உறுதிப்படுத்திடலாம். எத்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணுமோ அந்த அளவுக்கு படிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. இந்த யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாலேஜ் சம்பந்தப்பட்டது, புரிதல் சம்பந்தப்பட்டது. அப்ப எக்ஸாம் எந்த அளவுக்கு டஃபா அவன் டியூன் பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கானுங்க டிஎன்பிசி வந்து. ஓகேவா? பயங்கர ஹார்ட் ஒர்க் தேவை, பயங்கர ரைட்டிங் ப்ராக்டிஸ் தேவை. ஃபுல்லாவே எனக்கு தெரிஞ்சு இந்த யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இது 3மே பாத்தீங்கன்னா ஒரு கவர் பண்ண முடியாத ஏரியா. எல்லாமே கிராமர் பார்ட். அவன் கொஸ்டினை ஓனா கூட மேக் பண்ணி கொடுக்க முடியும் நம்மளால. புக்குக்கு பின்னாடி தான் கொடுக்க முடியும் சொல்லவே முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம தயவு செய்து நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தயவு செஞ்சு நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா மெட்டீரியல் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகேவா? இப்போ ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்க அடிச்சீங்கன்னா எங்கேயுமே வரல. நான் அதுக்கு முன்னாடியே கிராஸ் செக் பண்ணிட்டேன். யூடியூப்ல போய் ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்னு அடிச்சுட்டேன். ஒரு நமக்கு டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஸ்கோர் பண்ற மாதிரி எக்ஸாமை கிராக் பண்ற மாதிரி ஒரு பிடிஎஃப் எங்கேயும் கொடுக்கல, வீடியோவும் போடல எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸே பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு எல்லாத்தையும் அங்கங்க இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து புக்ல இருக்கிறத கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு கம்பைன்டு ஃபைலாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுவே ஆனால் சாட்டிஸ்ஃபைன்னு கேட்டால் எனக்கு தெரியல. இன்னும் எவ்வளோ இருக்கும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த டாபிக் உள்ள வரானுங்க. எப்படி கேட்க போறான் அப்படிங்கிறத நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா? சரி, ஓகே, வாட் எவர் எப்படினாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகேவா? கீழே பிடிஎஃப் இருக்கு, ஒரு 7 பக்கம் 8 பக்கம் தான் போயிருக்கு. தயவு செய்து படிங்க. இந்த ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ்ல புக் பேக்ல இருக்கிறத நம்ம தனியா படிக்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, பட் ஆனால் கோர் கண் நமக்கு தெளிவா தெரியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.